அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பை திருமதி சசிகலா அவர்கள் ஏற்க வேண்டும் என்று அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் நேரில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு உதயகுமார், வணக்கம். தலைமை பொறுப்பை திருமதி சசிகலா அவர்கள் ஏற்க வேண்டும் என்று திரு மதுசூதனன் அவர்களுடைய தலைமையில் இன்றைய தினம் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் போயஸ் தோட்ட இல்லத்தில் திருமதி சசிகலா அவர்களை நேரில் சென்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வை மற்றும் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் திரு உதயகுமார். அதான் மேடம், இப்ப தலைமை கழக நிர்வாகிகள் மாத்திரம் அல்ல மேடம், ஒட்டுமொத்த கழக தொண்டர்களும் சின்னம்மா அவர்கள் கட்சி தலைமை ஏற்க வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு மக்கள் சேவையிலே உலக சாதனை படைத்து புதிய சகாப்தத்தை படைத்திருக்கிற புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்களை பெற்றெடுத்த சந்திய தாய் அம்மா அவர்களுடைய இருந்த காலத்தை காட்டிலும் அதிக காலம் எங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து இந்த தேசத்திற்காக அவர்கள் அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் எங்களுடைய சின்னம்மா அவர்கள் என்பதை கழக தொண்டர்களும் இந்த நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள். ஆகவே தியாகத்தின் சுடராக இருக்கிற சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று கட்சியும் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று எல்லோரும் தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு நானும் இன்றைக்கு தவம் இருந்து கொண்டிருக்கிறோம். அம்மாவின் தலைமையேற்று இந்த தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும், தீய சக்தி கருணாநிதியிலிருந்து இந்த தமிழகம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்பையோடு ஆற்றலோடும் வலிமையோடும் அம்மாவுடைய புரட்சித் தலைவர் இதயதெய்வம் தமிழகசாமி அம்மாவுடைய நல்லாட்சியோடு சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலராக பதவியேற்று இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் தீய சக்தி கருணாநிதி காப்பாற்ற வேண்டும் என்று தவம் இருக்கிறோம். திரு உதயகுமார், நீங்கள் கூறியது போல கிட்டத்தட்ட ஒரு 34 வருடங்களுக்கும் மேலாக இருவரும் தொடர்ந்து கூடவே இருந்து வந்திருக்கிறார்கள். அதனால் இந்த மாதிரியான ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் அனைவருடைய வலியுறுத்தலுக்கும் திருமதி சசிகலா அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது? மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ஏற்கனவே கட்சி நிர்வாகத்திலே இருந்து அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். பல பல முக்கிய முடிவுகளிலே அம்மா அவர்களுக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு உற்ற உறுதுணையாக இருந்து அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்களும் அம்மா அவர்களும் அம்மா பொதுச் செயலராகவோ முதலமைச்சராகவோ ஆனதற்கு பின்னால் அவர்கள் நட்பு மலரவில்லை. அவர்கள் சாதாரண நிலையில இருந்த போதுதான் 2 பேருடைய நட்பு மலர்ந்தது. ஆகவே அம்மாவுடைய தியாகத்திலே அம்மாவுடைய இந்த உலக சாதனையிலே உடன் இருந்து அனைத்துமாக இருந்தவர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் என்பதை இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இந்த உலகம் நன்கு அறிவார்கள். ஆகவே இன்றைக்கு பொதுச் செயலராக பதவியேற்று இந்த நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய அனைத்து தகுதியும் சின்னம்மா அவர்களுக்கு இருக்கிறது. தியாகத்தின் வடிவமாக இருக்கிற அம்மா அவர்களுக்கு இருக்கிறது. தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட சின்னம்மா அவர்களுக்கு இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிந்து அவருடைய தலைமையேற்று தவம் இருக்கிறோம். எங்கள் தவத்திற்கு கடவுள் வரம் கொடுப்பார். தமிழகுலசாமி அம்மா அவர்கள் நம்முடைய சின்னம்மா அவர்களுடைய உருவத்திலே ஆசி வழங்கி அந்த பொறுப்பை ஏற்கக்கூடிய காலம் மிக மிக இந்த நேரம் மிக மிக விரைவில் இருக்கிறது என்று நாங்கள் தவம் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு ஆர் பி உதயகுமார்.